கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான பாடத்திற்கான பகுதி 1 வினாத்தாள் ஏற்கனவே வெளியாகியுள்ளதா என்பது தொடர்பில் தற்போது அதிகம் பேசப்படுகின்றது. அது குறித்து சக்தியின் தேடல் இன்று ஆராய்கின்றது. இந்த முறை கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞானம் பகுதி 1 வினாத்தாளின் ரகசிய தன்மை பேணப்படவில்லையா என்பது குறித்து ஆராயும் பொறுப்பு தற்போது குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த வினாத்தாளின் ரகசிய தன்மை தொடர்பில் நியாயமான சந்தேகம் ஒன்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்தின் மனதில் எழுந்துள்ளமையே இத்தகைய விசாரணைக்கான வேண்டுகோள் விடுக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம். பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கே சந்தேகம் இருக்குமாயின் ஏனைய தரப்பினர் மத்தியிலும் சந்தேகம் எழுவது ஆச்சரியத்திற்குரிய விடயம் அல்ல. கம்பகாவில் உள்ள சன நெரிசல் மிக்க பகுதிகளில் பகுதி நேர வகுப்புகளை நடத்தும் ஆசிரியர் ஒருவர் நேற்று நடைபெற்ற விஞ்ஞான பாடத்திற்கான பரீட்சையை இலக்காக கொண்டு சில தினங்களுக்கு முன்னர் கருத்தரங்கொன்றை நடத்தியிருந்தார். இதில் பங்கேற்ற மாணவர்கள் மத்தியில் பகிர்ந்தளிக்கப்பட்டு கலந்துரையாடியதாக கூறப்படும் 50 பல்தேர்வு வினாக்களை கொண்டு இந்த வினாத்தாளில் உள்ளடக்கப்பட்டுள்ள 19 வினாக்கள் பரீட்சைகள் திணைக்களம் தயாரித்த வினாத்தாளில் எந்தவித மாற்றமும் இன்றி காணப்படுகின்றமை பரீட்சைகள் திணைக்களத்துடன் தொடர்புடைய ஒருவர் அல்லது அந்த திணைக்களத்திற்காக இந்த வினாத்தாளை தயாரித்த ஒருவரின் மோசடி நடவடிக்கையினால் நேர்ந்ததா என்பதனை உறுதிப்படுத்த வேண்டிய சவாலை குற்ற புலனாய்வு திணைக்களம் எதிர்நோக்கியுள்ளது. இந்த ஆவணம் பரீட்சைகள் திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்ட வினாத்தாளில் இருந்து பெறப்பட்ட வினாக்களை கொண்டு தயாரிக்கப்பட்டது என்பதனை சந்தேகத்திற்கு இடமின்றி உறுதிப்படுத்துவதற்கு முடியாமற் போகும் பட்சத்தில் சிலரது மனங்களில் பாரிய சந்தேகங்களை தோற்றுவிப்பதற்கு அது வழிவகுக்கும். அதாவது பரீட்சைகள் திணைக்களம் குறித்த பகுதி நேர ஆசிரியர் தயாரித்த ஆவணத்தை பயன்படுத்தி இந்த வினாத்தாளை தயாரித்ததாக சிலரது மனங்களில் கருத்துக்கள் எழக்கூடும். இத்தகைய நிலை மக்கள் மத்தியில் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் குறித்த விசாரணைகளின் போது கவனம் செலுத்தப்பட வேண்டிய பல்வேறு முக்கிய காரணங்கள் உள்ளன. பல்தேர்வு வினா பத்திரம் தொடர்பில் ஒவ்வொரு வினாவுக்கும் சரியான பதில் ஒன்று மாத்திரமே இருக்க முடியும். அதற்கு சரியான பதிலுக்கு புறம்பாக குறிப்பிடப்பட்டுள்ள ஏனைய பதில்கள் குறித்த வினாத்தாளை தயாரிக்கும் நபரின் அல்லது குழுவின் கற்பனையாகவே அமையும் என்பதோடு அதை வேறு ஆவணத்தில் இருந்து பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. பரீட்சைகள் திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்டுள்ள இந்த பல்தேர்வு வினாத்தாளில் உள்ள 19 கேள்விகளுக்கான சரியான பதில்களை போன்றே பதிலுடன் தொடர்பு படாத கற்பனைகளும் பகுதி நேர ஆசிரியரின் ஆவணத்தில் உள்ளவாறே அமைந்துள்ளமை குறித்த ஆசிரியரின் அனுபவத்தினால் நேர்ந்ததா என்பது குறித்தும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. பரீட்சைகள் திணைக்களம் என்பது விடைத்தாளை பயன்படுத்தி பரீட்சையில் நேர்ந்த குளறுபடிகளை கண்டுபிடித்த ஒரு நிறுவனமாகும். 2005ஆம் ஆண்டு நிர்வாக சேவை பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டில் ஈடுபட்டிருந்த அதிகாரி தாம் எழுதிய பதிலை எவ்வித மாற்றமும் இன்றி பரீட்சார்த்தி எழுதியுள்ளதை உணர்ந்தார். அதாவது வினாத்தாளை தயாரித்த உத்தியோகத்தின் பதிலும் பரீட்சார்த்தியின் பதிலும் ஒன்றாகவே காணப்பட்டது. இது தொடர்பாக பரீட்சைகள் திணைக்களத்தில் முறையிடப்பட்டது. அதன் பின்னர் விசாரணை நடத்தப்பட்டு உண்மை நிலை கண்டறியப்பட்டது. அத்தகைய ஒரு நிறுவனம் ஏன் இன்று இவ்வாறு செயற்படுகிறது? 2005ஆம் ஆண்டு பரீட்சைகள் ஆணையாளராக நியமனம் பெற்றவரின் பதவி காலத்தில் பாரிய அளவில் பரீட்சை குளறுபடிகளும் மோசடிகளும் இடம்பெற்றன. எனினும் அவர் 2011ஆம் ஆண்டு இறுதி வரை அந்த பதவியில் நீடித்தார். அவருக்கு சேவை காலம் தொடர்ச்சியாக நீடிக்கப்பட்டது. துவாரங்கள் இன்னும் மூடப்படவில்லை. இங்கு ஏதோ நடந்துள்ளது. இந்த நிலையில் பரீட்சை மோசடிகளுடன் தொடர்பு படும் பரீட்சைகள் திணைக்களத்தின் உத்தியோகத்தர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டியதன் தேவை குறித்து ஜனாதிபதியினால் கடந்த ஏப்ரல் மாதம் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திலும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நடைபெறும் ஒவ்வொரு பரீட்சைகள் தோறும் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் உதவியை நாடுவதற்கு பரீட்சைகள் திணைக்களத்திற்கு நேர்ந்துள்ளதன் ரகசியம் என்னவெனில் குற்றம் இழைக்கும் ஒரு சில அதிகாரிகளுக்கு தொடர்ந்து பொறுப்புகளை வகிப்பதற்கு இடமளிக்கப்பட்டுள்ளமை அல்லவா? கல்வி அமைச்சின் செயலாளரே, இது உங்களின் கவனத்துக்கு. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விஞ்ஞான பாடத்திற்குரிய பகுதி 1 வினாத்தாள் ஏற்கனவே வெளியாகியுள்ளதா என்பது தொடர்பில் ஆராய்வதற்கான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது. பரீட்சைகள் திணைக்களமும் இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இது தொடர்பான குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் அறிக்கை விரைவில் கிடைக்கும். அதன் பின்னர் அடுத்த கட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும். இதுகுறித்து பரீட்சைகள் ஆணையாளர் என்ற ரீதியில் மிகவும் அவதானத்துடன் நான் செயற்படுகின்றேன். குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களம் ஆகியவற்றின் விசாரணைகளை விரைவில் நிறைவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். கடந்த 2 வருடங்களுக்குள் நடைபெற்ற 4 பரீட்சைகளில் பிரச்சினை. 2011ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை Z புள்ளிகளை வெளியிடுவதில் சிக்கல்.
2012ஆம் ஆண்டு உயர்தர பரீட்சை. பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக பரீட்சை விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளில் தாமதம். 2012ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை வினாத்தாள் ஏற்கனவே வெளியானதாக கிடைத்த தகவலுக்கு அமைய குற்ற புலனாய்வு திணைக்களம் விசாரணையில். 2012 சாதாரணதர பரீட்சை விஞ்ஞான பரீட்சை விடைத்தாள் ஏற்கனவே வெளியானதாக தகவல். பரீட்சை நம்பகத்தன்மை நாளுக்கு நாள் ஏன் குறைவடைந்து செல்கின்றது? ஐக்கிய பிக்குகள் முன்னணி இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் இதுவரை 9,87,75,834 ரூபாய் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக 2009-2010 கோப்பறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1925ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி ஆசியாவின் முதலாவது வானொலி சேவை கொழும்பில் ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது இன்றைக்கு 87 வருடங்களுக்கு முன்னதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் இன்று டொரிங்டனில் பொய்ப்பேச்சுக்களை உற்பத்தி செய்யும் நிலையமாக மாறியுள்ளது. சலவை நிலையத்தை போன்று அரசாங்கத்தின் அனைவரது துணிகளையும் துவைக்கும் லோன்றி ஒன்றாக ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் மாறியுள்ளது. இதன் தலைவர் காலையில் கடாவை போன்று சத்தமிடுகின்றார். எந்தவித நற்பண்புகளும் அவரது பேச்சுக்களில் காணப்படுவதில்லை. நாட்டு மக்களையும் மகா சங்கத்தினரையும் இழிவுபடுத்தி அவமதிக்கின்றார். பித்து பிடித்தவரை போன்று சமூகத்தை நிந்திக்கும் அதேவேளை மக்களின் பணத்தை வீண்விரயம் செய்யும் இந்த செயற்பாடு தொடர்பில் ஐக்கிய பிக்குகள் முன்னணி தமது அதிருப்தியை வெளியிடுகின்றது. 87 வருடங்களுக்கு முன்னர் மக்களது பொது உடைமையாக இருந்த ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தை இன்று தனிப்பட்ட சொத்தாகவே அனுபவிக்கின்றனர். ஊழியர்களின் 18 ஆவணக்கோவைகளை தவறவிட்டுள்ளனர். இந்த ஆவணக்கோவைகளின் பெறுமதி 3,81,70,027 ரூபாவாகும். கோப்பறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த கணக்கு விபரம் தொடர்பில் எவரும் கவனம் செலுத்தவில்லை. வானொலியில் இருந்து அடுப்பிற்குள் விழுந்ததை போன்று என பல்வேறு சந்தர்ப்பங்களில் கூறப்படுவதை நாம் கேட்டுள்ளோம். அதற்கு சான்றாக அமையும் சம்பவம் ஒன்று தனமல்வில பகுதியில் இடம்பெற்றுள்ளது. தனமல்வில ஹம்பிகமு என்னும் பகுதி பல்வேறு சரணாலயங்களை சூழ அமைய பெற்ற ஒரு கிராமமாகும். இதன் காரணமாகவே ஹம்பிகமு மக்கள் அவ்வப்போது காட்டு யானைகளின் தொல்லையை எதிர்நோக்கி வருகின்றனர். நேற்று முன்தினமும் 6 யானைகள் இந்த கிராமத்திற்குள் பிரவேசித்துள்ளன. மக்களின் பாதுகாப்புக்காக யானைகளை விரட்டுவதற்கு வன இலாகா அதிகாரிகளும் போலீசாரும் முயற்சிகளை மேற்கொண்டனர். கடும் பிரயத்தனத்திற்கு மத்தியில் யானைகளை விரட்டுவதற்கான வேட்டுகள் தீர்க்கப்பட்டாலும் யானைகளை மீண்டும் காட்டுக்குள் விரட்டுவதற்கு முடியாமல் போனது. தொடர்ச்சியாக வேட்டுகள் தீர்க்கப்படுவதற்கு ஒரு கட்டத்தில் மக்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போகாபட்டிய சரணாலயத்திலிருந்து ஹம்பிகமுக கிராமத்திற்கு வந்த யானை கூட்டம் இன்று பிற்பகலும் அந்த கிராமத்திலேயே நிலை கொண்டுள்ளன. விரட்டப்பட்ட யானைகளில் ஒன்று கிணற்றுக்குள் வீழ்ந்துள்ளமையே இதற்கு காரணமாகும். விரட்டுவதற்கு முற்பட்ட யானை கூட்டத்தில் ஒரு யானை கிணற்றுக்குள் வீழ்ந்ததை அடுத்து அந்த யானையை கிணற்றில் இருந்து மீட்குமாறு மக்கள் கோரியுள்ளனர். இதற்கமைய வனஜீவராசிகள் அதிகாரிகள் வானிலையில் இருந்து அடுப்பில் விழுந்த நிலையை எதிர்நோக்கியுள்ளனர். கேளிக்கையை விடுத்து யானை விரட்டும் செயற்பாட்டை உரிய நடைமுறைகளுக்கு அமைய முன்னெடுக்க வேண்டும் என சூழலியலாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். எவ்வித கவனமுமின்றி தொடர்ச்சியாக வேட்டுகள் தீர்க்கப்படுவதனால் வருடாந்தம் பெரும் எண்ணிக்கையான யானைகள் காயங்களுக்குள்ளாவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அடுத்து கசக்கும் உண்மை தொகுப்பு. மெகா திட்டங்களாக சர்வதேச மைதானங்களை நிர்மாணிப்பதனை விட உள்நாட்டு போட்டிகள் மற்றும் விளையாட்டு கழகங்களுக்காக மைதான கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டியதன் முக்கியத்துவம் ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தொடர்ந்து அறிவுறுத்திய காரணியாகும். அதனை உறுதிப்படுத்திய மிக அண்மித்த சம்பவம் கடந்த செவ்வாய்க்கிழமை பதிவாகியது. முதல் தர கழகங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டிகளில் கொழும்பு ராயல் கல்லூரி மைதானத்தில் அன்றைய தினம் நடைபெற்ற CCC மற்றும் செரசன்ஸ் கழக அணிகளுக்கு இடையிலான போட்டியை திட்டமிட்டவாறு ஆரம்பிக்க முடியாமல் போனது. CCC கிரிக்கெட் கழகத்தின் முகாமைத்துவம் வெளிப்படுத்திய எதிர்ப்பே அதற்கு காரணம். இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திலிருந்து தீர்மானம் ஒன்றை எடுக்கக்கூடிய அதிகாரி ஒருவர் கூட இந்த போட்டியை பார்க்க வரவில்லை. இவ்வாறு கிரிக்கெட் விளையாடினால் இலங்கையின் கிரிக்கெட்டுக்கு என்ன நடக்கும் என்று புரியவில்லை. இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ள இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் போட்டி ஏற்பாட்டு குழு தயாராக இல்லை. போட்டியை நடத்திய செரசன்ஸ் கழகம் உரிய முறையில் மைதானத்தை தயார்படுத்தாமையினால் இந்த பிரச்சனை ஏற்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவன போட்டி ஏற்பாட்டு குழு தலைவர் ரோஷான் இட்மல்கோடு தெரிவித்தார்.
எனினும் மைதானத்திற்கு போட்டி மத்தியஸ்தர் உட்பட்டோரின் அனுமதி கிடைத்திருந்தது என செரசன்ஸ் கழகத்தின் செயலாளர் ஷிப்லி வில்காசிம் தெரிவித்தார். நடைபெறும் போட்டிகள் மற்றும் விளையாட்டு கழகங்களுக்கு ஏற்ற வகையில் கொழும்பை சூழ வசதிகள் இல்லாமையினால் ராயல் மைதானத்தை தேர்ந்தெடுக்க நேர்ந்ததாகவும் அது தமது கழகத்தினதோ அல்லது கிரிக்கெட் நிறுவனத்தினதோ தவறு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாதிருக்க விளையாட்டு கழகங்களின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டிய அதே வேளை அதற்காக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் முன்னெடுக்கும் செயற்திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக வில்காசிம் கூறினார். சிறிய மைதானத்தை ஒதுக்கி வீரர்களை சிரமத்தை தள்ளினர். 11:30 ஆரம்பமான போட்டி 3:30 அளவில் முடிவடைந்து விட்டது. அதற்கு பின்னர் அங்கிருந்தவர் இது சபையின் தவறு அல்லவென கூறியுள்ளார். சபையின் தவறு என்று கூறினால் அவர் கிரிக்கெட் நிறுவனத்தை விமர்சித்தால் அவருக்கு ஆடை தைக்க முடியாமல் போய்விடும். பந்துகளை பரிமாற கிடைக்காது. கழகங்களில் புகுந்து இவர்கள் வியாபாரம் செய்கின்றனர். முதல் தர கழகங்களுக்கு இடையிலான போட்டிகளின் போது மைதானத்தின் வசதியை உறுதிப்படுத்தும் பொறுப்பு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு உரித்தானதா அல்லது போட்டியை நடத்தும் கழகத்துக்கு உரியதா? ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கடந்த புதன்கிழமை இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திடம் வினவிய கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கவில்லை. இந்த நாட்டு கிரிக்கெட்டை மேம்படுத்த ஊடகங்களுடன் சிநேகபூர்வ தொடர்பாடலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஹருண் லொகாட்டின் அறிக்கையிலும் கூறப்பட்டுள்ள பரிந்துரையாகும். அந்த அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என விளையாட்டுத்துறை அமைச்சரும் தொடர்ந்தும் வலியுறுத்தியுள்ளார். கிரிக்கெட் விளையாட்டின் முன்னேற்றம் தொடர்பாக உண்மையான பற்றி இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் நிறைவேற்று அதிகாரிகளுக்கு இல்லாத காரணத்தால் பொதுமக்களின் தெளிவுக்காக வினவப்பட்ட கேள்விக்கு இன்று வரை பதில் வழங்கப்படவில்லை. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.